புதினா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சும்மா வாசனைக்கு, ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 பூண்டு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டோம். இது இந்த அளவுக்கு மசிஞ்சோடனே கொஞ்சோண்டு மாவு ஊற்றி இதை அரைச்சிட்டோம். இதை நல்லா மாவு சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு. இதை நம்ம மாவோட கலந்துக்குவோம். இதை அந்த மாவில் ஊற்றி நல்லா கலந்து விட்டோம். இப்போ இதை நல்லா தோசையாக மெல்லிசாவும் ஊற்றிக்கலாம், ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். தோசையை திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் வெந்தோம்னா இதை எடுத்துடலாம். இப்போ ஊத்தப்பம் மாதிரி இப்படி மொத்தமாக ஊற்றி பொடி தோசை மாதிரி இது மேலே பொடி தூவியும் எடுத்து ஊற்றிக்கலாம். இதுக்கு தேங்காய் சட்னி, சாம்பார் அப்படி தொட்டு சாப்பிடலாம்.